Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணுங்க. இந்த சாரி எதுக்காகனா, கொஞ்ச நாளாக என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இது மாதிரி எப்போவுமே பிரேக் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு உடம்பு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறதுனால கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோஸ் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. எக்ஸ்கியூசஸ் இதுக்காக நான் சொல்லலை. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் எதுக்காகனா, நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சுங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் என்ன சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்மலான குக்கிங் வீடியோவோ அப்படின்னா டெய்லி லைஃப் வீடியோவோ கிடையாதுங்க. இது கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் கோவிலுக்கெல்லாம் முளைப்பாரி போடுவாங்க இல்லைங்களா, அந்த முளைப்பாரி தான் எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ரீசனும் சொல்கிறேன். நான் இப்போ தான் செகண்ட் டைமாக அந்த முளைப்பாரி போடுறேன். ஃபஸ்ட் டைமாக நான் போடும்போது எனக்கு இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அதில் இல்லை. சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். உண்மையாகவே இந்த முளைப்பாரி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. இப்போ அது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம முளைப்பாரிக்கு நம்ம தேவையான அளவு தானியங்கள் நம்ம இஷ்டம்தாங்க. 3, 5, 7, 9 அது மாதிரி நம்ம இஷ்டம்தான். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 தானியம் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, நெல் 3 எடுத்திருக்கேன். இதை காலையிலேயே நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு நைட்டு அது முளை கட்டி வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஒரு துணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு டைட்டாக கட்டிட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முளைப்பு வந்துடும். இப்போ காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு முளைப்பு வந்திருக்கும். இதை நம்ம தட்டில் போட்டுடலாம். இன்றைக்கி நான் 2 இதில் போடுறேன். மூங்கில் அண்ட் சில்வர் தட்டில் 2லேயுமே போடுறேன். எது நல்லா வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி போட்டிருந்தேன். 2மே நல்லா தான் வந்திருந்தது. இதுக்கு ஈரப்பத்துக்காக மேலே நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் அடியில் ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு கப் வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிடலாம். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 தடவை கூட நீங்கள் தண்ணி தாராளமாக தெளிச்சுக்கலாங்க. பயிர்களை ஈரப்பதமாக வச்சுருக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி அப்பப்போ தெளிக்கிறது. அப்படி கூலிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் மட்டும் தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். இப்போ 2வது நாள் நமக்கு இந்தளவு முளைப்பு வந்திருக்கு. இந்தளவு முளைப்பு வந்ததுக்கப்புறமா காலையில் இளம் வெயிலில் இதை வச்சு எடுத்து உள்ள வைங்க. 8 மணிக்கு முன்னாடி அடிக்கிற வெயிலில் தான் வச்சு எடுக்கணும். நம்ம எதுக்காக வெயிலில் வச்சு எடுக்கிறோன்னா, நம்ம இதில் தண்ணி மட்டும்தான் சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு இப்படி மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, இப்படி வைக்கும் போது ஈஸியாக பூசணம் இதெல்லாமே வந்துடும் பயிர்களில். அப்படி வந்துருச்சுன்னா முளைக்காது. அதனால் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி எதுவுமே வராது. இப்போ 3வது நாள் இந்த அளவு வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இது கூட மாட்டு உரம், மண் எதுவுமே சேர்க்காம வெறும் பயிர்களை மட்டும் போட்டு வளர வைக்கிறோங்க. இதுக்கு சத்தே தண்ணியும் சூரிய வெளிச்சம் மட்டும்தான். காலையில் வெயிலில் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு தண்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளரும். அதே மாதிரி இந்த இலைகள் எல்லாமே நல்ல திக் பச்சையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெயிலில் வைக்கலைன்னா இப்போ இருக்கிற மாதிரி இந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லைங்களா, இந்த கலரில் தான் உங்களுக்கு இலைகள் இருக்கும். நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டார்க்காக ஆகும். எல்லா பயிர்கள்லேருந்துமே இலைகள் விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை எடுக்கணும். அது வரைக்குமே நீங்கள் டெய்லியும் தண்ணி தெளிச்சுட்டு மூடி தான் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும். அதுக்காக தான். அதே மாதிரி இதில் தண்ணி தெளிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. தண்ணி தெளிக்கும் போது மூங்கில் தட்டில் தெளிக்கிற தண்ணி தேவையான பயிர்களுக்கு போயிட்டு தேவையில்லாத அடியில் போயிடும். ஆனால் சில்வர் தட்டில் அது மாதிரி கிடையாது. நீங்கள் எவ்வளோ தண்ணி தெளிச்சாலும் அது உள்ளே தான் தேங்கி இருக்கும். அதனால சில்வர் தட்டில் தெளிக்கும் போது மட்டும் கரெக்டாக தண்ணி தெளிங்க. அப்படி உங்களுக்கு அளவு தெரியலன்னா தெளிச்சுட்டு தட்டை எடுத்து சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா தேவையில்லாத தண்ணி எல்லாமே கீழே வந்துடும். அது மாதிரி பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி செடிகள் வளர வளர இந்த மாதிரி சைடில் வந்து செடிகள் எல்லாமே வரும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நூல் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செடிகள்லாம் வெளியில பிரிஞ்சு போகாம ஒரே சேமா வரும். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்பவே அழகா வளர்ந்துருக்கு. நீங்க பயிர்கள் போடும் போதும் ரொம்ப அடர்த்தியாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப புழக்கமாகவும் போட்டுறாதீங்க. கரெக்டான இதில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப அழகா வளர்ந்து வரும். இல்லைன்னா ரொம்ப கேப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக போட்டிங்கன்னா இடிச்சுக்கிட்டு வளர்ந்தே வராது கரெக்டாக. இப்போ நூல் கட்டிக்கலாம். நூல் கட்டும்போது 2 சைடும் நூலையும் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேலே தூக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பயிர்களுமே அதுக்குள்ளே வந்துடும். ரொம்ப டைட்டாக கட்டிடாதீங்க. அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற டைட் வந்து போதும். இப்போ நம்ம கட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட முளைப்பாரி. இது வளர வளர நீங்கள் இன்னொரு ரவுண்டு கூட நூல் கட்டிக்கோங்க. அப்படின்னா தான் ஷேப்பாக போகும் மேலே போக போக. இப்போ நம்ம முளைப்பாரி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி பூ வைக்கிறதெல்லாம் அவங்கவுங்களோட இஷ்டம்தாங்க. இதுக்கப்புறமா கோவிலில் வர கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முளைப்பாரிலேயே இன்னும் கூட கொஞ்சம் வகைகளும் இருக்குது. நம்ம போடுறது கூட இன்னும் வித்தியாசமாக கூட போடலாம். நான் ஃப்யூச்சரில் இது மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.